தாவேகாவுடைய பெண்கள் அணியினரால இன்னைக்கு வந்து கமிஷன் ஆஃபீஸு மற்ற இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அவர் பேசுனது சரியா அப்படி சார்? அதாவது அவர் பேசுனது முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்லலாம். அது தப்புங்கிறது தெரிந்து செய்வது, தவறுங்கிறது தெரியாமல் செய்வது. அதனால் அது தவறு தான், தப்பு கிடையாது. என்ன காரணம்னா அந்த மாதிரி பெண்கள் பேசுகிறது தான் தப்பு. ஆமாம். இல்லை முதல்ல வந்து அந்த பெண்களை பேசுனதானே சார் கண்டிக்கணும். ஆமாம். ஒரு தலைவன் அதை கண்டிக்காமல் வந்து இவன் அப்படி பேசலாரு அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படி சிறுபிள்ளை தனமா இல்லையா அப்படி? முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அவர் வரல. ஓ அப்படியா? விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வரல. அவர் ஏன் வந்தாருன்னு சொன்னால், காவல்துறை தலைவர் நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன், எனக்கு போதிய பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் போயிருக்கிறாரு. ஆனால் போனவர் அதை சொன்னாச்சுன்னா மீடியாவில் வேற மாதிரி பேசிடுவாங்கிறதுக்காக இப்படி ஒரு இதாக கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னால் எவ்வளவோ பேசியிருக்காங்க, நாமளே பேசியிருக்கோம். ஆமாம். அதுக்குலாம் அவருடைய மானம் போகலையா? அதானே. இப்போ இப்படி சொன்னோன்னே மானம் போயிட்டா? சரி, அப்படின்னா நீ முதல்ல உன்னுடைய சகோதரிகள், தங்கைகள் அவங்கள்ட்டெல்லாம் சொல்லணும், இப்படிலாம் பேசாதம்மா, நான் உன் தலைவன், உன் கணவங்கிறது வேற. ஆமாம். அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அவருடைய மகளிர் தின விலையை சொல்லியிருக்கலாம்ல.